அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி 3 மணிக்கு கொடுக்கப்படும் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர், அதாவது கேரளாவில் கொடுக்கப்படக்கூடிய லாட்டரி ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் எப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு நம்பர் பிரித்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசியை ஜாயின் பண்ணி 3 டிஜிட் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர்டில் ஏதாவது ஒரு நம்பர் வின் பண்ணலான்ற அடிப்படையில் ஆல் போர்டுன்னு கொடுக்குறோம். இந்த அடிப்படையில் ரெகுலராகவே நம்ம நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில நேரங்களில் தவறலாம், ஒரு சில நேரங்களில் சரியாக கொடுக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரெகுலராக ரிசல்ட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் எப்பொழுதும் தேவை. ஏன்னா இதை லாட்டரி எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். ரெகுலராகவே இதை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். இதை ஒரு சஜஷனாக பயன்படுத்திங்க, உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறோம். என் தரப்பில் நான் என்னுடைய கெஸ்ஸிங் படி நான் சார்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் ஒரு முறை இந்த கொடுக்குற நம்பர்கள்லாம் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு இதை தாண்டி ஒரு சரியான எண்கள் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு என்னுடைய நம்பரை சரின்னு படலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கோம். சரி வாங்க, இன்றைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம் வாங்க. முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 324, அது மொத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 563324, 563 324 கொடுத்துருந்தாங்க. நம்மளால் 2 மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. நம்ம கெஸ் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தவறுதலாக போயிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 324ன்னு கொடுத்துருக்காங்க. முந்தைய ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஏ போர்டில் கெஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுக்குற டைமில் அந்த கெஸ்ஸிங்க்கு வர முடியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலே அவங்க நம்பர் எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரிசல்ட் அடித்திருது. ஒரு சில நேரங்களில் நம்ம வேறு சஜஷனில் தேடி இருப்போம், அவங்க பார்த்தீங்கன்னா வேறு சஜஷனில் வந்திருப்பாங்க. ரெண்டுமே ஒரு டைமில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம கொடுக்கும்போது ஃபுல் வீடியோவும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வேறு ட்ராக்குக்கு போகும்போது நீங்கள் உங்கள் ட்ராக்கு சரியாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி வாங்க, இன்றைக்கான ரிசல்ட்டில் போவோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வின் கம்பெனி ட்ரா நம்பர் 778. இன்றைக்கான கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான். இதில் தான் இப்போ நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். இன்றைக்கான ஜேபிசி, இன்றைக்கான ஏபிசியில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் எண் ஏவில் பொறுத்தவரையில் 9க்கான வாய்ப்பு இருக்குது. 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 9க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 73 இருக்குது, புரியுதுங்களா? 739 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 83 அல்லது 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா புரியும் 739 839. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே 739 இருக்குது. அதே 739 மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 723 723, அப்போது 39 மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 9க்கான வாய்ப்பு அமையலைன்னா வேறு என்ன வாய்ப்பு அமையலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 இருக்குங்களா, 832 832 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 9 அல்லது 2க்கான வாய்ப்பு ஏ போர்டில் இருக்குது, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 9 இந்த இடத்துல மிஸ் ஆனால் ஒருவேளை 29, இங்கே பார்த்தீங்கன்னா 729 இருக்குது. இப்போது 729, அப்போது 729, புரியுதுங்களா? 729 82 பார்த்தீங்கன்னா 829, அதாவது இந்த 49, புரியுதுங்களா? 49 இங்கே பார்த்தீங்கன்னா 539 அப்படின்னு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எப்படின்னு சொல்கிறேன்னா 539 அப்போது 29 ஜாயிண்ட் ஆகுதுங்களா, புரியுதுங்களா? அப்போது 539, இப்போது 532 29, அப்போது இந்த 29 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பி போர்டில் 9 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 721, அப்போது 21ன்ற 1க்கான வாய்ப்பு நிச்சயம் பி போர்டில் இருக்குது. அப்போ அந்த 1க்கான வாய்ப்பும் இருக்குது.
புரியுதுங்களா? 1 31, அதாவது 31ன்னு வரலாம். அப்படின்னா 3 2 1ன்னு வரலாம். இல்லை இங்கே 9 எடுக்கப்பட்டால் 9 1ன்னு வரலாம். இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் பி போர்டில் 1க்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையில் 5க்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்தவரையிலையும் 5க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் 5க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45, அதாவது 7 2 5, புரியுதுங்களா? 7 2 5, 7 2 5ன்னு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 7 2 5, 7 2 5ன்னு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் சி போர்டில் ஒரு 5க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 0 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 7 2 0, 7 2 0, 4 0. அப்போது 7 2 0 4 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 4 0 8 4 0, புரியுதுங்களா? அப்போது 7 2 0ன்னு ஜாயின் பண்ணி 8, புரியுதுங்களா? 8 4 0. அப்போ 8 4 0ன்ற ஒரு டாப்பிக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 0க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொடுக்குற எண்களே திருப்பி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 3 4 8 4 8ன்னு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 3 4 3ன்னு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 4 4 கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 2 2 கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 3 2 3 2ன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இப்போது நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு மட்டும் பார்ப்போம். சரி வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். 3 டிஜிட்டில் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டில் 9 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 21 25 26 6க்கான வாய்ப்பு நேற்றே கொடுத்துருந்தோம். ஆனால் போர்டுக்குள்ளே 6 மட்டும் ஏன் எடுக்க மாட்டேறாங்கன்னு தெரியல. இந்த முறை சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6க்கான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் இருக்குது. மீண்டும் 6க்கான வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிறகு பே பண்ணுங்கள். எல்லாமே ஒரு ஆலோசனைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.